டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் தான் பண்ண போகிறோம். கொள்ளுன்னு உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது குதிரை தான். அந்த குதிரைக்கு ஏன் இந்த கொள்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை சாப்பிடும்போது அந்த குதிரையோட மூட்டுக்கள், கால்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் அதுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நல்லா தாக்கு பிடிச்சி ஸ்ட்ரென்த்தாக ஓட முடியுது. அதே ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டீ கடை கிச்சனில் கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. பேன் சூடாகிட்டு இருக்கு. ஒரு 50 கிராமு நம்ம கொள்ளு பயிர் எடுத்திருக்கோம். இது கருப்பாகவும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். நம்ம ப்ரௌன் கலர்ல தான் எடுத்திருக்கோம். நீங்கள் கருப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை கருகாத அளவுக்கு லேசாக அப்படி பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துடணும். இது கொள்ளு பயிர்னு சொல்லுவாங்க, காணம்னு சொல்லுவாங்க, காணப்பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பட்டையாக இருந்த பருப்பு நல்லா உருண்டு நல்லா பொருன்னு பொரிஞ்சு வெடிச்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ரெடியான பிறகு நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம். நம்ம வறுத்தெடுத்த அந்த கொள்ளு பயிரை நல்லா ஆறிடுச்சு. அது ஒரு மீடியமான மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூனு, காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கோம் அந்த இடத்துல. இப்போ இதை நல்லா நைஸான பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ரசப்பொடி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொள்ளு ரசத்துக்கு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நம்ம பிச்சு நல்லா ஒரு 20 நிமிஷமாக இந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ புளி கரைசலை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ புளி கரைசலை நம்ம 2 தடவை 100 ml தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன். 2ஐயும் சேர்த்து நம்ம இதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நொறுங்க பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ரசப்பொடியை நம்ம இதில் சேர்த்துடலாம். புளிக்கரைசல்லையே சேர்த்துடலாம். நம்ம ஒரு தடவை செய்கிறதுக்கான தகுந்தாப்புல நம்ம அந்த பொடி அரைச்சிருக்கோம். அதை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா புளிக்கரைசலோட நம்ம ரசப்பொடியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கரைச்சி விட்டுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். ரசம் தாளிக்க போகிறோம். ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம அந்த 1.5 லிட்டர் ரசம் வைக்கிறாப்புல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம், பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம கடலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்தோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகாய் பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம அந்த பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ 10 பல்லு பூண்டு நல்லா மீடியம் சைஸ் பல்லு பூண்டை நல்லா நச்சிட்டு இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி கலந்து விடுங்க. அந்த பூண்டு அந்த எண்ணெயிலே லேசாக வாசமாக வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு இங்கே எல்லாமே கலந்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து நம்ம தாளிப்பில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரச கரைசலை நம்ம தாளிப்பில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ நம்ம கொள்ளு ரசன்றதுனால நமக்கு ஒரு காட்டி கொதிச்சு வந்துடணும். நல்லா அது மாதிரி கொதிச்சு வரட்டும். இப்போ ரசம் நமக்கு நல்லா நுரகூடி வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை நல்லா தாராளமாக ஒரு கொத்து மல்லித்தலை எடுத்துட்டு அப்படியே நம்ம பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம மல்லித்தலை எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ரசத்தை கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த காணப்பயிர் சேர்த்துருக்கோம்ல கொள்ளு பயிர், அதில் ஒரு கொதி கொதிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் கமன்னு மணக்க ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அருமையாக இந்த கொள்ளு வாசம் நல்லா அருமையாக வருது. இந்த கொள்ளுன்ற பேர் குதிரைக்கு தான் நிறைய தருவாங்க. ஏன் அந்த குதிரைக்கு தருவாங்க அப்படின்னா, அது நல்லா கெதிய ஓடும். நல்லா அந்த முட்டு கால்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக அந்த பயர் அந்த குதிரைக்கு கொடுப்பாங்க, அந்த பலம் வர்றதுக்கு. அதே பலம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கும் கை கால் அந்த மசூல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வரும். அப்படியே பெரட்டி அப்படியே உறிஞ்ச சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.